நீதிமான் எவனுமே கிடையாது. நீதிமான யார் தெரியுமா? யார் தெரியுமா? பிதாவோடைய சாயலை அவருடைய டிஎன்ஏவோட இங்கே ஒருத்தன் நின்னானா அவனுக்கு பேர் தான் நீதிமான். அவர்கள் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும் சொல்லல, இருப்பார்கள். கையை தட்டி இருப்பார்கள். மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது மாமரம் தான். அப்படிதான் நீ நீதி செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நீ நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஸோ நீதிமானாக்கப்படுவது என்பதே கம்ப்ளீட் டிஎன்ஏ மேட்ரு. பழைய ஏற்பாட்டிலே நான் என்னுடைய கட்டளைகளை கற்பலகையில் எழுதி கொடுத்தேன், ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவன் டிஎன்ஏல நான் எழுதிடுவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது அந்த மாற்றம். உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவிலே அந்த மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீதிமான் என்றால் இட் இஸ் a matter of DNA. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீதிமான் என்றால் அது உங்களுடைய டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது, உங்கள் செயல்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு நல்லவங்க இருந்தாலும் தாவீது சொல்றான், நீதிமான் ஒருவனும் இல்லையே. அப்ப நீதிமான்னா நல்லவன் அது கிடையாது. நீதிமான்னா சொல்லுங்க டிஎன்ஏ. டிஎன்ஏ. இப்ப நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த டிஎன்ஏ எப்படி மாறுது? இயேசு நீதிமான் சொல்லும் போதெல்லாம் டிஎன்ஏ தான் சொன்னாரு. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நீதிமான்றக்கு தவறான அர்த்தத்தை எடுத்துக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், நீதிமான்றது பிளட் லைன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், நீதிமான்றது இட் இஸ் எ நீதிமான் ஆக்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க டிஎன்ஏவை மாத்துறாருன்னு அர்த்தம். உங்க டிஎன்ஏவை மாத்துறாருன்னு அர்த்தம். உங்க ஹேபிட்ஸை மாத்துறது கிடையாது. நீங்க ஹேபிட்டை எவ்வளவு மாத்தினாலும் உங்க பிள்ளை பிறக்கும்போது நீங்க மாத்தின ஹேபிட்ல அவன் பிறக்க மாட்டான், உங்க டிஎன்ஏ மாதிரியே தான் பிறப்பான். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? எனக்கு 5 விரல் இருக்கு, 2 விரலை வெட்டிட்டேன். இப்போ எனக்கு குழந்தை பிறந்தா 2 விரல் இல்லாம பிறக்குமா? சொல்லுங்க. 5 விரலோடு தான் பிறக்கும். ஏன்னா என் உடம்புல என்ன மாற்றம் இருக்கோ அது என் பிள்ளைய பாதிக்காது. என் டிஎன்ஏல என்ன மாற்றம் இருக்கோ அதுதான் என் பிள்ளைய பாதிக்கும். அப்ப நான் சரீரத்தில் நல்லவனா மாறிட்டேன், ஒரு தம் அடிக்கிறது இல்லை, ஒரு பாவம் செய்யறது இல்லை. ஆனால் அந்த பாஸ்டுக்கு பிறக்கிற பையன் பெரிய ரவுடி பேபி மாதிரி ஆகி போயிடுறான், ரவுடி ஆயிடுறான். அப்போ பாஸ்டர் சொல்கிறான், நான் நல்லவன் தானே. நீங்கள் விரலை வெட்டியிருக்கீங்க சார், அதுக்காண்டி பிள்ளை விரல் எல்லாம் பிறக்காது. பிள்ளை உங்கள் வெளியில் நடக்கிற விஷயத்தை சார்ந்து பிறக்காது, உங்கள் உள்ள இருக்க டிஎன்ஏவை சார்ந்து பிறக்கும். அதனால தான் பச்சைபாலோட பாவம் செஞ்ச பிறகு தாவீது எழுதுறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீதிமான் வந்து செயல்கள் கிடையாது. இங்க பாருங்க, நான் நீதிமான் ஆயிட்டேன்னா என் பிள்ளை யாரா தான் பிறக்கணும்? சொல்லுங்க. விதையொன்று போட சுரையொன்றும் முளைக்காது. என்ன மனுஷன் வந்து விதைய விதைச்சா விதையா இருக்கணும், தினைய வச்சா தினையா இருக்கணும். அப்போ நான் நீதிமான் ஆகிட்டேன்னா என் பிள்ளை நீதிமான தான் ஆட்டோமேட்டிக்காக பிறக்கணும். நான் வந்து செயல், நான் தம்மே அடிக்காதவன், தம்மே அடிக்காத அப்பா பார்த்துருப்பீங்க. அவன் பையன் வந்து அப்பாவுக்கு சேர்த்து தம் அடிப்பான். இது எனக்கு எங்கள் அப்பாக்குன்னு. இப்போ பையன் கெட்டவனா இருக்கான், அப்பா நல்லவனா இருக்க. காரணம் என்னன்னா அப்பா செயல்களை மாற்றிட்டாரு, அப்பா டிஎன்ஏவை மாற்ற முடியாது. அப்ப நீதிமானாக்கப்படுவது என்பது டிஎன்ஏவை மாத்துறதுன்றதுனால இந்த பூமியில ஒருத்தனும் தன்னை நீதிமான ஆக்கவே முடியாது. ஆகவே நீதிமானாக்கப்படுதல் என்பது சுருட்டு குடிப்பதை விடுவதும் சினிமா பார்ப்பதை விடுவதும் என்கிற மட்டகரமான பிரசங்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கடவுது இந்த இரவு வேளை இயேசுவின் நாமத்தினாலே. சுக்கா மிளகா சுதந்திரம் சும்மாய் கிடைப்பதற்கு பாரதிதாசன் பாடினான். சுக்கு மிளகா கடையில போய் வாங்குறதுக்கு சுதந்திரம்ன்றது ரத்தண்டா வேறுவடா. அது மாதிரி நீதிமானாவது என்பது ஏதோ நீ சுருட்டு குடிக்கிற நிப்பாட்டுவது அல்ல, அது உன் டிஎன்ஏவை மாற்றுவது. ஆமென். அதனாலதான் நீதிமான் ஒருவனும் இல்லை. சங்கீதம் வாசிப்போம். எங்க இருக்கு அந்த வசனம்? சங்கீதம் 143:2. இங்கிருந்து தொடங்கும் நம்ம செய்தியை. ஆமென். நீதிமானாக்கப்படுதல்னா என்னன்ற புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
143:2 வாசிமா. ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியா. தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ள ஒருவனும். தாவீதா சங்கீதக்காரன் தாவீது. ஜீவனுள்ள ஒருவனும், எல்லாரும் என்ன பாருங்க, நீதிமான் அல்ல. எல்லாரும் என்ன பாருங்க, யோபு நீதிமான் இல்லையா, நோவா நீதிமான் இல்லையா, ஒரே வசனத்தில் அடியாகி போச்சு எல்லாம். ஒருவனும் நீதிமான் இல்லை. அப்ப அவர்கள் நல்லவர்கள் என்கிற அர்த்தத்தில் தான் நீதிமான்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒளி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நீதிமான்றது உங்க டேர்மில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் எவனுமே கிடையாது. நீதிமான யார் தெரியுமா? பிதாவோடைய சாயலை, அவருடைய டிஎன்ஏவோட இங்கே ஒருத்தன் நின்னானா அவனுக்கு பேர் தான் நீதிமான். அப்படி இருந்த ஒரே ஒரு நீதிமான்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நல்லவர்கள் அநேகர் இருக்கலாம் அந்த பூமியில், ஆனா நீதிமான் வேறு, நல்லவன் வேறு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு பாவம் செய்யலை சார், நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா. ஒன்றுமே செய்யலைன்னா சில நேரம் ஒன்றுமே செய்யாதே தப்பாகி போயிடும். ஆமாம், கரண்ட் பில்லு கட்டாமல் வந்தால் ஃபீஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. உடனே இபி கரண்ட்டை போய், நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், நான் ஒன்றுமே செய்யலையேம்மாண்ணா, நீ ஒன்றுமே செய்யலை அதனால தான் பிடுங்குறேன்றான். அப்போ செய்வது செய்யாதது இது நல்லவன் கெட்டவன், சன்மார்க்கன் துன்மார்க்கன். நீதிமான் என்றால் டிஎன்ஏல நடக்கிற மாற்றம். கை தட்டுங்க வருது அவருக்கு. நீதிமான் ஆக்கப்படுவது என்றால் என் டிஎன்ஏவில் மாற்றங்கள் ஏற்படுவது. இதுதான் தேவனுடைய மனதில் இருந்து அவர் பேசினது. நான் உன்னை நீதிமான் ஆக்குவேன் என்கிற வார்த்தை. இது மனிதனுடைய முயற்சியில் நடக்கவே நடக்காது. அப்ப நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்றான். பழைய ஏற்பாடு அந்த வசனத்தை நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. பவுல் சொல்றார் ரோமர் புத்தகத்தில், எங்க சொல்றார்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. முதலாவது, யாருமே நீதிமான் இல்லை இந்த பூமியில. இயேசுவின் மரணம் நடக்காத பட்சத்தில் யாருமே நீதிமான் இல்லை. வாசிங்க. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. பாத்தீங்களா? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆதாம்ல இருந்து கடைசி மனுஷன் வரை எவனுமே நீதிமான் கிடையாது. நீதிமான் இல்ல. அவங்க அப்ப நல்லா வாழ்ந்திருக்காங்க, நல்லவே சார் அவங்க. நீதிமான்றது இட்ஸ் த மேட்டர் ஆஃப் டிஎன்ஏ. இப்ப நீ இயேசு ஏற்றுக்கொண்டப்ப எவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு தெரியுமா? இதுக்குள்ள மேட்டர் நடந்திருக்கு. இதுக்குள்ள நடக்காத வரைக்கும் நீங்க வெளியில எவ்வளவு சேஞ்ச் பண்ணாலும், சார் நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க, நீங்க ஆங்கிலம் பேசுறதுனால நீங்க பிரிட்டிஷ்காரன் ஆயிர முடியாது. அந்த மாதிரி தான் நீங்க நல்லதா செய்யறதுனால நீதிமான் ஆயிர முடியாது. அதான் ஒருத்தர் அந்த ஹாலிவுட் படம் பார்த்துக்கும் சொன்னான், ஒரு சின்ன பிள்ளை அப்படி இங்கிலீஷ் பேசுறது கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம அப்படின்னா. டே, அவங்கெல்லாம் இங்கிலீஷ் படிச்சுட்டு பேசலடா, அது அவங்களுடைய ஜீனு. ஆமாம், நீ நானும் தான் போய் என்னது என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஏதோ ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷில் போய் சேர்ந்துட்டு படிச்சுக்கிட்டு தர்றோம். இப்படி தான் என்ன செய்கிறாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கொள்வது எப்படி மாதிரி சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நீதிமாநகருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அட பாவியலா, டே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போனால் இங்கிலீஷ் பேசலாம், ஆனால் பிரிட்டிஷ்காரன் ஆக முடியாது. பிரிட்டிஷ்காரன் ஆகணும்னா ஒரு பிரிட்டிஷ் அம்மாவுக்கும் பிரிட்டிஷ் அப்பாவுக்கும் நீ பிள்ளையா பறக்கணும். புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நான் என்ன இங்கிலீஷ் பேசினாலும் எனக்கு பிறக்கிற பிள்ளை கருன்னு என்ன செய்யுது, இல்லாட்டி ப்ரௌன் கலர்ல என்ன செய்யுது, பிறக்குது. ஏன்னா அது ஜீனு. ஒருவேளை வெள்ளையா பிறந்தா கூட அது பிரிட்டிஷ் கிடையாது, அது இந்தியன் தான், மேட் இன் இந்தியா. இப்படி நிறைய 30 நாள் இங்கிலீஷ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நீ பிரிட்டிஷ்காரன் ஆயிரலான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பொய்யோ, வடிகட்டுன பொய்யோ. அப்படிதான் சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு நீ டிவி பார்க்குற நிப்பாட்டு, தம் அடிக்கிற நிப்பாட்டு, நீ அதை நிப்பாட்டிரு, இதை நிப்பாட்டிரு, நீ நீதிமான் ஆயிட்ட அப்படின்னா அதே மாதிரி வடிகட்டுன பொய் இது. ஏன்னா பைபிள்ல எங்கேயுமே உன் செயல்களை மாற்றினால் நீதிமான் அவன் பைபிள் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து நீதிமான் ஆகிறத தெளிவா சொன்னாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தட் மீன்ஸ் ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போதுதான் அவன் பிதா, அதாவது இயேசுவுக்குள் பிறக்கும் போதுதான் அவன் இயேசுவின் நீதிமானாக, வித்தாக அவன் மாறுகிறான். சோ நீதிமான் என்பது பிறப்பது தான். அப்படி நீதிமான் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்க டிஎன்ஏ மாறிடும், உங்க ஜீன் நீதிமான் ஆயிரும். உங்க பிள்ளை சொல்லவே வேணாம், அவன் நீதிமானா தான் இருப்பான்.
ஏன்னா டிஎன்ஏ மாதிரி இருக்குல்ல. இப்போ உங்க பிள்ளை சூப்பரா வளருவான். எழுதி கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இங்க இருங்க, நம்மலாம் 13 வயசு 14 வயசுல நாங்கள் திருந்தணும், ரசிக்கப்பட்டோம். அப்படியா? 50 வயசுன்றீங்களா? 13 மாதிரி எப்படியான்ற மாதிரி 13 14 தான் நம்ம ரசிக்கப்படுறோம். இல்லை 50 40 ரசிக்கப்பட்டு இவ்வளோ அனுபவிக்கிறோம், இவ்வளோ பாடுகள் சகிக்கிறோம். நமக்கெல்லாம் வயிற்றுல வச்சு யாரும் ஜெபிக்கலை, 1-2 பேருக்கு தவிர. மற்றொரு ஒருவேளை ஒரு 50 பேருக்கு 50% உங்கள் பெற்றோர்கள் ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் பெற்றோர்கள்லாம் ஜெபிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இந்த பூமியில் பிறந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பர் லைஃப்பை வந்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு எவ்வளவு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளை நீதிமானுடைய வயிற்றில் இருந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வந்திருக்கு. அப்படின்னா அவனும் உங்களை மாதிரியே வாழ்வான். நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒன்றுமே இல்லாமல் வந்த நீங்களே இவ்வளோ வாழ்ந்தீங்கன்னா சகல கிருபைகளோடு வந்திருக்கிறாமே, வேற லெவலில் வாழ்வாமே. அவனுடைய வாழ்வு வேற லெவல்ல இருக்கும், அவனுடைய குணநலன்கள் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா அவன் இடையில் வந்தவன் கிடையாது, அவனுக்கு டிஎன்ஏவே வேற டிஎன்ஏ. அப்ப ஒரு பாஸ்டரோ ஒரு நபரோ ஒரு தகப்பனோ உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் ரட்சிக்கப்பட்ட நீதிமானாய் மாறிவிட்டால், நீதிமானா இருக்கும் டிஎன்ஏ மாறி பிறந்தா, அவன் பிள்ளை ஜெபமே பண்ணாட்டினா கூட இவன் டிஎன்ஏக்கு ஏற்ற டிஎன்ஏ தான் அது என்ன செய்யும், பிறக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நல்லவன் கெட்டவன் மாறி மாறி பிறந்தாங்க. ஏன்னா எல்லாம் செயல்கள். ஆமாம், ஈசாக்கு நல்லவன், ஆனால் அவன் பிள்ளை யாக்கோபு ஏத்தேன். ஈசாக்கு ஒரு கல்யாணம் பண்ணா, அவன் பிள்ளை 1க்கு 4 கல்யாணம் பண்ணான். அவன் பிள்ளை யோசேப்பு நல்லவன். ஏன் சார் மாறி மாறி வருதுன்னா இவங்கெல்லாம் செயல்களை தான் மாற்றினாங்க, டிஎன்ஏ மாறல. ஆனால் டிஎன்ஏ மாறிடுச்சுன்னா உங்கள் சந்ததி நீதிமானின் சந்ததி பேர் பெற்று விளங்கும். சார் அவன் நீதிமானா இருக்க வேணாமா? அவன் உன் டிஎன்ஏ ஆயிட்டான்ல, அதனால தான் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நீ நீதிமான் என்பதினால் அவன் நீதிமானத்தான் இருப்பான். அதனால தைரியமா சொல்ற, நீதிமானின் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். நீதிமானின் சந்ததி இந்த சத்துருக்களோடு ஒளிமுக வாசலில் பேசுவார்கள். நீதிமான்கள் பிள்ளைகள் எப்படிலாம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. காரணம் என்னன்னா ஒரிஜினலா டிஎன்ஏ மாறினால தான். நான் சொல்ற புரியுதா? ஒரு கழுதை நீங்க எவ்வளவு குளிப்பாட்டி, மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன், அதுக்கு நல்ல அது நகத்தை பாலிஷ் போட்டு கும்முன்னு ஹேர்லாம் கட் பண்ணி குளிப்பாட்டி சிக்ஸ் ஷாம்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி அதை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க வேகமாக ஓடுறதுக்கு. எல்லா ட்ரைனிங் பண்ணி ஒரு குதிரைக்கு போல ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது குதிரை ஆயிடுச்சா? சொல்லுங்க சார். குதிரை மாதிரியா ஹேர் கட்லாம் பண்ணி கலரிங்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த கழுதைக்கு இன்னொரு குட்டி பிறக்குது. அங்கே வாங்க, அது குதிரையா பிறக்குமா? அது பழையபடி கழுதையா தான் பிறக்குமா? கழுதையா தான் பிறக்கும். ஏன்னா இது உடம்புல என்ன சோப்பை போடுறதுனால டிஎன்ஏ மாறாது. இந்த கழுதை ஒரு குதிரை குட்டியை பிறக்கணும்னா முதலாவது இந்த கழுதையே ஒரு குதிரைக்கு பிறக்கணும். அதனால இது டிஎன்ஏ மேட்டர்ன்றத சபை நமக்கு சொல்லி கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் நீதிமான்களாக இருப்பார்கள் என்பதும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகளாக தான் இருந்திருக்கும் என்பது இயல்பாகவே நடந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு நீதிமானகரன் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுவும் மாறுது காலம் போக போக. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பொடி போடாத இன்னைக்கு நாங்களாம் பொடியே போடலை. அந்த பாஸ்டரை கூட்டிகிட்டு வரணும். இப்போ நான் நீதிமானா இல்லையா சொல்லு? அப்போ நீதிமான் ஆகுறன்றது ஒவ்வொரு பேக்கேஜுக்கு மாறிக்கிட்டே வருது. 50 வருஷத்துக்கு முன்னாடி பொடி போடாத, வெத்தலை போடாத, இப்போ வெத்தலை கிடைக்கிறது இல்லை. அதனால எல்லாம் நீதிமான் ஆயிட்டோமா? பொடி போடல நீதிமான் ஆயிட்டோமா? அப்புறம் சுருட்டு சிகரெட்டு, சினிமாவும் நாடகமானு தெரில, அப்புறம் சினிமா, அப்புறம் டிவி. இப்போ நீதிமானகரான டிவி பார்க்காம இருக்கலாம் கிடையாது. யூடியூப், ஃபேஸ்புக்கு, இப்படியே பிசாசு வந்து பிஸ்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் பின்னாடி போய் பொறுக்கி தின்னுக்கிட்டே இருப்பீங்க. அவன் பாவத்தை போட அந்த பாவத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணுறதா இவங்க வேலை. அப்போ நீதிமானாக்கப்படுறதுனா என்ன? பாவத்தை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு இருக்கு. இல்லை, நீதிமானாக்கப்படுவது என்பது இந்த காரியங்களின் கணக்கே கிடையாது. நீதிமானாக்கப்படுவது என்பது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் பாடி, நான் ஒரு நீதிமானா இருக்கிறேன் சார், என் பாடி டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வந்து என் கையில் சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து என் விரலை 2 விரலை வெட்டிட்டேன்னா என் பிள்ளை வந்து 2 விரல் இல்லாமலாம் பிறக்காது. என் உடம்புல என்ன மாற்றம் இருக்கோ அதன் அடிப்படையில் என் பிள்ளை பிறக்காது. என் டிஎன்ஏல என்ன மாற்றம் இருக்கோ அதன் அடிப்படையில் பிள்ளை பிறக்கும்.
அதனால தாவீது சொல்ல, நான் பாவம் செஞ்ச காரணம், சரி நல்ல அப்பா இருப்பாங்க பாருங்க, அவங்க கெட்ட பிள்ளைகள் பிறந்திருப்பாங்க. ஏன்னா அப்பாக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ ஆதாம் டிஎன்ஏ. அப்பா செய்யாம இருந்திருப்பார், அவ்வளவுதான். ஆனா டிஎன்ஏ மட்டும் பாஸ் ஆகி கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். நீ வெளியில தப்பு பண்றீங்க பண்ணல, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா டிஎன்ஏ வந்து பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஆதாம்கிட்ட முதலாவது ஆதாம் பிசாசுக்கு தன்னை ஈல்டு பண்ணின போது, எல்லாம் சொல்லுங்க, ஆதாம் பாவம் செய்த போது அவன் பாவியாகல, ஈல்டு பண்ணப்ப பாவியானான். பாவியான பிறகு பாவம் செஞ்சான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆதாம் பாவம் செஞ்சு பாவியாகல, ஆதாம் பாவியாகி பாவம் செஞ்சான். புரியுதா? சொல்லுங்க சார். ஆதாம் பாவம் செஞ்சு பாவியாகல, என்ன பாவம் செஞ்சான்? பழத்தை சாப்பிட்டான். பழத்தை சாப்பிட்டது பைபிள் ஃபுல்லாக காட்டுங்க, எங்கேயாச்சும் பாவம் இருக்கான்னு பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் கூட இல்லையே, யூதர்கள் பிரமாணத்தில் தான் அது புழு இருக்கிற பழத்தை சாப்பிட்டா பாவம் இருக்கு. ஆதாம் பிசாசு சொன்னதை நம்பி பிசாசுக்கு தன்னை ஈல்டு பண்ணிட்டான், அவ்வளோதான். 10 கட்டளைகள்லையும் 340 பிரமாணமா 420 பிரமாணம் சொல்கிறேன். அந்த பிரமாணம் எங்கேயுமே பழம் சாப்பிடக்கூடாதுன்னு 10 கட்டளையில் இருக்கா? அப்போ 10 கட்டளையில் அந்த பாவமே இல்லையே. அப்போ ஈல்டு பண்ணான் தானே. இப்போ எப்படி பாவியாகிறன்னு கண்டுபிடிச்சிக்கலாம், எப்படி நீதிமானாக கண்டுபிடிச்சிடலாம். பாவம் செஞ்சு பாவி ஆகலை, அவன் பாவி ஆகிறதுக்கு தானே ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தவனே என்ன ஆயிட்டான்? பாவி ஆயிட்டான். அதாவது பிசாசு சொன்னதை நம்பினா, நம்பி ஈல்டு பண்ணா பாவி ஆயிட்டான். பாவியான பிறகு பாவம் செஞ்சான். அப்ப பாவி ஆயிட்டு தானே பாவம் செஞ்சா. அப்படிதான் நீங்க நீதிமான் ஆயிட்டு தான் நீதி செய்வீங்க. நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க, நீதி செஞ்சுதான் நீங்க நீதிமான் ஆவீங்கன்னா. நீதி செஞ்சு நீங்க நீதிமான் ஆக முடியாது, நீதிமான் ஆகி தான் நீதி செய்ய முடியும். ஏன்னா ஆதாம் பாவி ஆகி தான் பாவம் செஞ்சான். 2-3 தடவை கேளுங்க அந்த செய்தியை, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே அப்ப ஆதாம் ஈல்டு பண்ணா, பிசாசு சொன்னதை நம்புனா, அந்த செகண்டே அவன் டிஎன்ஏ மாறிச்சு. டிஎன்ஏ மாறின பிறகுதான் பாவம் செஞ்சான். அப்ப ஒப்பு கொடுக்கும் போது டிஎன்ஏ மாறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் முடித்த காரியங்களை மனதார விசுவாசித்து, இனி நான் அல்ல இயேசுவே என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது டிஎன்ஏ மாறுகிறது. நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அதற்கு பிறகுதான் நீதி செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஆதாம் முதல் பாவத்தை செய்வதற்கு 300 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனா அந்த 300 வருஷம் கழிச்சு அவன் பாவியாகல, 300 வருஷமா அவன் பாவியாத்தான் இருந்தான். சொல்ற புரியுதா? ஆதாம் என்ன பாவம் செய்யணும் அதுக்கப்புறம் எந்த இடத்துலயுமே இல்லை. ஒருவேளை அவன் பாவங்கள் செஞ்சிருந்தானோ 100 வருஷங்கள் செஞ்சிருப்பான. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் பாவியாகல, 100 வருஷம் பாவியாக தான் இருந்தான். அதானே சொல்கிறேன், நீ நீதிமானான பிறகு நீங்கள் 10 வருஷம் கழிச்சு நீதி செய்ய ஆரம்பிக்கிறீன்னு வச்சாங்களேன், இந்த 10 வருஷம் நீதிமானாக தான் இருக்கிறீங்க. ஒரு மரமானது கனி கொடுக்கும் வரைக்கும், கனி கொடுத்த பிறகு அது அந்த மரம் அல்ல, கனி கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த மரம். மாமரம் மாம்பழம் கொடுத்த பிறகு மாமரம் கிடையாது, மாம்பழத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது மாமரம் தான். அப்படிதான் நீ நீதி செய்வதற்கு முன்பாகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ நீதிமானாக்கப்படுவது என்பதே கம்ப்ளீட் டிஎன்ஏ மேட்ரு. இந்த டிஎன்ஏல வந்து எவனுமே டிஎன்ஏ மாற்ற முடியுமா? உங்களால டிஎன்ஏ யாராச்சும் மாற்ற முடியுமா? உங்க சொந்த பலத்தில் நீங்க டிஎன்ஏ நீங்க ஒன்று ஜெபிச்சோம்னா கர்த்தர் பார்த்து, கர்த்தர் வந்து அம்புட்டே மாற்றுவார், எங்களுக்கு தெரியாது, வந்து தண்ணீரை திராட்சரசம் மாற்றுறேன். நான் என்ன சொல்ல வரேன், தேவனை விட்டுருங்க, இந்த பூமியில டிஎன்ஏ மாற்ற முடியுமா? மைக்கேல் ஜாக்சனுக்கு தன்னுடைய ஸ்கின் கலரை டோனை மாற்றணும் ரொம்ப ஆசை, கருப்பாக இருந்தது. ஆனால் அவன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தான்னு சொல்கிறான். சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறான், வந்து அவனுக்கு வந்தது வந்து ஒரு டிசீஸ் அப்படின்னா. கடைசியில் அவன் என்ன செஞ்சுட்டான், அவன் வந்து அவன் மூக்கை ஷார்ப்பாக்குறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணான், என்னென்னமோ பண்ணான். மைக்கேல் ஜாக்சன் மூக்கை ஷார்ப்பாக்கணும், எத்தனை முகத்தில் மட்டும் 20-25க்கு மேலே சர்ஜரி பண்ணியிருக்கிறான். அப்படி ஆளை பார்த்தா அப்படியே அமெரிக்கன் மாதிரியே தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு குழந்தை பிறக்கும்போது கருகிருந்த பிறகு, ஏன்னா இவன் ஸ்கின்னு கலர் ஆனதுனால இவன் பிள்ளை கலர் ஆயிடாது. ஏன்னா இந்த ஸ்கின்னை இவன் ட்ரீட்மெண்ட்ல சரி பண்ணான்.
ஆனால் டிஎன்ஏ வந்து புரியுறதுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே கருப்பு, எவனுமே சிகப்புன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் எவனுமே இல்லை. அதனால தைரியமாக நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்கின்னை எவ்வளோதான் சோப்பை போட்டு தேய்ச்சாலும் பாடியை கலராகவே மாற்றிட்டேன். ஆனால் என் டிஎன்ஏ கருப்பாக தான் இருக்கும். புரியுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு? அப்படித்தான் நோவா நல்லவனாக, இது வந்து யோபு நல்லவனாக இருந்தான், தாவீது நல்லவனாக இருந்தான், நிறையா பேர் நல்லவனாக இருந்தாங்க பாவம். ஆனால் உள்ளுக்குள்ள டிஎன்ஏ மட்டும் கரெக்டாக அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. கர்த்தர் பார்த்து சொல்லும்போது டிஎன்ஏ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒருவனும் நீதிமான் இல்லைன்றார். கைத்தட்டுங்க ஆமே. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மாபெரும் சாக்கியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது. அந்த மாற்றம் உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏவிலே அந்த மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஓகே, எதற்காக பேசுகிறேன்? நான் டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா உங்கள் லைஃப்பில் எல்லா சேஞ்சும் வந்துடும். அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வியாதிக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? ஒரு டிஎன்ஏல ஒரு குறை இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கு என்ன செய்து பாஸ் ஆகுது. ஒரு டிஎன்ஏ வந்து ஆரோக்கியமானதாக மாறிடுச்சுன்னா அவன் சரீரத்தில் அது என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுது. அப்போ நீங்கள் வியாதிக்கு தனியாக, ஐஸ்வர்யத்துக்கு தனியாக, இதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியதே இல்லை. டிஎன்ஏ மாறிடுச்சுனாலே அந்த டிஎன்ஏக்கு ஏற்ற மாதிரி பாடி மாறிடும். ஆமென் ஆமென். அதனால இயேசுநாதர் பாடியை மாற்றணும், அவன் ஆழமா அவனுடைய செயல்பாடுகளை மாற்றணும் பண்ண டிஎன்ஏ மாற்றுனார். ஏன் சார்? டிஎன்ஏ மாற்றினா கேரக்டர் மாறிடும். உண்மையா இல்லையா? டிஎன்ஏ மாறிச்சுன்னா என்ன மாறிடும்? இதை வந்து இன்னைக்கு சயின்ஸை வச்சு இந்த மெசேஜுக்கு வரேன்னா இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இது பிறப்பு சம்பந்தப்பட்டதுப்பா, ரத்தம் சம்பந்தப்பட்டதுப்பா, இது வந்து செயல் சம்பந்தப்பட்டது இல்லைப்பா, இது டிஎன்ஏ சம்பந்தப்பட்டதுப்பா அப்படின்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சயின்ஸ் அதுக்கப்புறம் பேசுது டிஎன்ஏல தான் கேரக்டர் இருக்குன்னு. ஆனால் டிஎன்ஏல தான் கேரக்டர் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சனால அவர் நீதிமானாக்கப்படுவது என்பது டிஎன்ஏ மாற்றுவது அப்படின்றது அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்போ டிஎன்ஏ மாறினோன்னா கேரக்டர் மாறுது, டிஎன்ஏ மாறினோன்னா ஆரோக்கியம் மாறுது, டிஎன்ஏ மாறினோன்னா அவுட்லுக் மாறுது. டிஎன்ஏ மாறிட்டா எல்லாமே மாறிடுது. நீங்க சொல்ற நீதிமானாக்கப்படுவது என்பது செயல்களுக்கு ஒரு உபவாச ஜெபம், அடுத்து ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த உபவாச ஜெபம். இவன் தனித்தனியா மாத்திக்கிட்டு இருக்கிறான். அதை கர்த்தர் சொன்னாரு, எத்தியோப்பியன் தன் தோலை வெள்ளையாக்க முடியுமா? எத்தியோப்பியன் யாருங்க? ஆப்பிரிக்கன். எத்தியோப்பியன் தன் தோலை வெள்ளையாக்க முடியுமா? சிவிங்கி, ஒட்டக சிவிங்க தன்னுடைய புள்ளிகளை அழிக்க முடியுமா? ஒரு ஒட்டகச்சிவிங்கி போய் நேரா முதுக, இப்போ இது கூட வரி குதிரை மாதிரி தான் இருக்கு, எதார்த்தம் அப்படியே அமைஞ்சு வச்சு. இப்போ வரி குதிரை புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு நடராஜ் ரப்பர் எடுத்து பழைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் காம ஜல்ஜன் அழிக்கிற மாதிரி அப்படி அழிக்க முடியுமா? முடியவே முடியாது. என்ன போட்டு உரசினாலும் அது போகாது. அப்படி ஆக்க முடியும் என்றால் அழகா சொல்றாரு, தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீ நினைச்சு நீ ரிஸ்க் எடுத்து உன் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரவே முடியாது. ஒருவேளை உடம்பெல்லாம் சூடு வச்சு அந்த வரி குதிரை வந்து ஸ்டெப்ஸை ஃபுல்லா செக்குடா மாத்தினாலும். சோப்ராஜ் என்ன செஞ்சானா, அந்த காலத்துல பெரிய கொள்ளைக்காரன், உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செஞ்சான், திருடுறதெல்லாம் இவன் கைரேகையை வச்சு ஒன்று தூக்கிடுவாங்க. அதனால கைரேகை தான் அப்போ ஒரு பெரிய எதிரிய திருடனை பிடிக்கிற எவிடன்ஸ். அதனால தன் கைரேகை அழிக்கிறதுக்கு என்ன செஞ்சானா, ஆசிடே கையில் ஊற்றிக்கிட்டானா, ஊற்றி கை ஃபுல்லாக இது பண்ணானா. அவனுக்கு ஒரே சந்தோஷம், கைரேகைலாம் அழிஞ்சிருச்சு. எல்லாம் சுகமாகி முடிச்ச உடனே திரும்ப கைரேகை அப்படியே வருது வெளியே. உங்க ரேகையை கூட மாற்றவே முடியாது. தோல் புரிஞ்சு சரியாய் உறிஞ்ச பிறகு திரும்ப அந்த கைரேகை, அந்த கை இருக்குன்னா அந்த ரேகை வரத்தான் செய்யும். அப்போ ஒட்டகச்சிவிங்கி ஒரு சூடு போட்டுக்கிட்டாலும் உடம்பு ஃபுல்லா, அதுக்கு ஒரு குட்டி பிறந்தா அது செக்கடா பிறக்காது, அது ஸ்டெப்ஸோட தான் ஜீப்ரா பிறக்கும். என் அன்புக்குரியவர்களே, அதான் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டா அதுதான் கதை. நான் 5 மணிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஊழியக்காரர் சொல்லுவார். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அல்லது ஒரு நாளைக்கு 20
பக்கங்களை நான் படிக்கிறேன், 50 அதிகாரம் படிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். 50 அதிகாரம் படிக்கிறாரா? நான் 50 அதிகாரம் படிக்கிறேன். நான் உள்ளே வந்தேன்னா இது புளியை பார்த்து பூனை சூடு போட்டு. நான் வாழ்க்கையில் நல்லா வரணும், முன்னேற்றம் பண்ணுவது, நானும் நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்னு விரும்புறது தப்பு இல்லை. நானும் நிறையா பைபிள் படிக்கிறேன், அப்படி வாங்க. நானும் 49 முடிச்சு 50க்குள்ளே வருவேன் போது நீங்கள் சரீர முயற்சிக்குள்ளே வரீங்க. சரீர முயற்சிக்கு நீதிமானாக்கப்படுவதற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் காலாகாலமாக நீதிமானாக்கப்படுதல் என்பது சரீரத்தோடு தொடர்புபடுத்தி பேசினார்கள் என்பதை இந்த இடத்துல நான் அடிக்கோடிட விரும்புகிறேன். உங்கள் சரீர முயற்சிகளுக்கு நீங்கள் நீதிமானாவதற்கு சம்பந்தமே இல்லை. இட் இஸ் த மேட்டர் ஆஃப் yielding. இட்ஸ் த மேட்டர் ஆஃப் DNA.